ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 13/8/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை மேல் நோக்கு நாள். சர்வதேச இடதுகை பழக்கமுடைய ஒரு தினம். சர்வதேச உடல் உறுப்பு தான தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 9:15 10:15 மணி வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. ராகு காலம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கடகலக்னம் இருப்பு 43 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 8:38 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 மணி 6 நிமிடங்கள் வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று மாலை 6:58 மணி வரை திருத்தி, அதன் பின்பு சூலம். கரணம் இன்று காலை 8:38 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 7:31 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு பிற்பகல் 1 மணி 6 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். அதாவது பிற்பகல் 1:10ன்னு வச்சுக்கோங்க, 1:10 யோகம் நன்னா இல்லை. சரியா? இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு பார்த்திங்கன்னா பிற்பகல் 1 மணி 6 நிமிடங்கள் வரை மகம், அதன் பின்பு பூரம். இந்த இரு நட்சத்திரங்களில், அதாவது மகம் மற்றும் பூரம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைக்கி கண்டிப்பாக புதன்கிழமை அப்படிங்கிறதுனால சூப்பராக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு செவிச்சுட்டு வாங்கோ. உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கிறதா இல்லையா பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். மனசில் இருக்கிற கவலைகள் குறையும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வரன் கண்டிப்பாக அமையும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு நல்ல திருமண பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள மாதுளக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். அடுத்தபடியாக இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள், பஞ்சமி. அது தேய்பிரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, வாராகி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வாராகி வழிபாடு அற்புதமானது. ராஜராஜ சோழனே வாராகிய வழிபாடு பண்ணிட்டு தான் எல்லாம் வெளியில் கிளம்புவார்னு ஒரு வழக்கம். அதனால் கண்டிப்பாக வாராகி வழிபாடு பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குழந்தைகள்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி வாராகிய வழிபாடு பண்ணுறது அவளோட அறிவுத்திறன் விருத்தி அடையும். ஏன்னா இந்த புதன்கிழமை பஞ்சமி கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். புதன்கிழமைனாலே அறிவு, பஞ்சமி வாராகி அறிவு ஜாஸ்தியாகும். இன்றைக்கி லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபாடு பண்ணுங்க. அந்த குழந்தைகள்லாம் படிக்கிற குழந்தைகளாக சொல்லி சுமாராக படிக்கிற குழந்தைகளாக சொல்லி யாராக இருந்தாலும் இந்த வாராகி வழிபாடு பண்ணுங்க. இன்றைக்கி அற்புதமான ஒரு அறிவு விருத்தியாகும். அறிவு விருத்தியானாலே செல்வம் வந்துடும். சரியா? இன்றைக்கி கண்டிப்பாக வாராகி வழிபாடை நீங்கள் பண்ணணும். புரியுறதா? இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் புதன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கி ஜாலி தான், செலவு தான். ஏன்னா இன்றைக்கும் சந்திர பகவான் உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல தான் இருக்கார். ஏற்கனவே 7.5 சனி வேறு ஆரம்பிச்சுடுத்து. ஏற்கனவே ரொம்ப டென்ஷனில் இருக்கீங்க. இந்த நேரத்தில் நானும் உங்களை உசுப்பேற்றி விட்டேன்னு வச்சுக்கோங்க, அத்தனை கோபமும் ஏன் மேலே தான் வந்து விடும். கரெக்டாக? ஆனால் சொல்கிறது சொல்லி தானே ஆகணும். இன்றைக்கி செலவுகளை சமாளிக்க போராடுவீர்கள். கவனமாக இருக்கணும். முக்கியமான செலவுகளெல்லாம் திட்டம் போட்டுக்கோங்க.
புரியுதா? நம்மக்கிட்ட என்ன கேஷ் இருக்குது, என்ன பேங்க் பேலன்ஸ் இருக்குது, இதுக்கு என்ன செலவை நம்ம செய்யலாம், எது முக்கியமான செலவு, எது அனாவசியமான செலவு, இதை நீங்கள் டிக் பண்ணி செலவு பண்ணுங்கள். அது அற்புதமான ஒரு நாள். இருந்தாலும் ஜாலியோ ஜிம்கானா இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அதேபோல் இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஆனால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும்பொழுது உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து வெளியூர் சென்று வருவார்கள். இன்னைக்கு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் அற்புதமான ஒரு நாள் தாங்க. ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் தனீஸ்வர பகவான் சேர்ந்தா கூட இருக்கிற இடம் 11ஆம் இடம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தொழிலில் மேன்மையை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா கடுமையாக பாடுபட்டீங்களே, அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு மரியாதையை இந்த 2 கிரகமும் கொடுக்காமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுவும் 11ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களோட தொழிலை மேன்மையடைய வைப்பார். அதேவேளை உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள்லாம் வரத்துக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு அற்புதமான பொருளாதார நிலை உயரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஏலக்காய் 2 எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு, அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கி ரொம்ப கவனமாக ஒவ்வொரு அடியும் அற்புதமாக எடுத்து வைப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த கோவிலில் இந்த அடிப்பிரதட்சணம்னு சொல்லுவாங்க, அடிமேல் அடி எடுத்து வச்சு நடப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு அடியும் நிதானமாக வைப்பீங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல தான் சனீஸ்வர பகவான் சந்திர பகவான் 2 பேரும் இருக்காங்க. அப்போ தொழிலில் ஒரு வெறி இருக்கும், இப்படித்தான் செய்யணுங்கிற ஒரு இது இருக்கும். சாதாரண மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த பிடிவாதம்ங்கிறது இருக்கும். ஏன்னா புதன் ராசிநாதன் இல்லையா, அதனால் கொஞ்சம் அறிவுத்திறன் இருக்கிறதுனால ஒரு வித்யா கர்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அற்புதமான ஒரு நாள். பரபரப்பாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு பொறுப்புகள் கூடி வரும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பான தகவல் ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அப்பா நேற்றுக்கே நான் எழுந்து உட்காந்துட்டேன்யா. ஏன்னா அந்த சந்திராஷ்டிரம் போனோடனே ஓரளவுக்கு ஒரு மனசில் தெளிவு இருக்குங்க. எடுக்கிற காரியங்கள்லேயும் ஒரு மாதிரி ஒரு அமைதி இருக்குது அப்படின்னு நேற்றுக்கு சொன்னீங்க. அதேமாரி இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக செயல்படுவீங்க. ஏன்னா பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சந்திர பகவான் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அதி அற்புதமான ஒரு நிம்மதியை கொடுக்க போகிறாருங்க. இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இருந்து வந்த மருத்துவ செலவுகள் மறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கு வழிவகை வாய்ப்புகள் வந்து சேரும். வம்பு வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு அதி அற்புதமான ஒரு நாள். நல்லா படிப்பாங்க, கருத்தூன்றி படிப்பாங்க. இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம் ஜாக்கரி கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்.
எனது அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. நான் என்றைக்குமே ஓப்பனாக பேசுகிறேன். ஏன்னா நான் மற்றவங்களுக்காக நான் சொல்லவே மாட்டேன். என்ன மறைச்சி அதெல்லாம் சந்திராஷ்டமம்னா சந்திராஷ்டமம் தான். இதில் ஒன்றும் பாரபட்சமே கிடையாது. நம்ம கவனமாக இருக்கணும், அதுதான் நான் சொல்கிறேன். ப்ரீகாஷன், அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை, ஜுரம்னு சொன்னோன்னே உடனே நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு மெடிசன் எடுத்துக்கிறோமானோ, இல்லை அதுவாக சரியாயிடும், தலையெழுத்து எப்படி நடக்கிறதோ நடக்கும் அப்படின்னு விட்டுருமா மாட்டோம்ல. அதுமாதிரி தான் இன்றைக்கி சந்திராஷ்டமங்கும்போது கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி எடுக்கும்போதே ஹெல்மெட்டு எடுத்துட்டாச்சா, பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஹெல்மெட்டு, அதுமாதிரி பெட்ரோல் இருக்கா, எல்லாம் பார்த்துடணும். என்ன இப்போ இந்த பேட்ரி வெஹிக்கிளும் வந்துடுது. ஸோ சார்ஜ் ஏற்றியாச்சா, என்ன ஏது அப்படின்லாம் பார்த்துக்கணும் கரெக்டாக. அதெல்லாம் பார்த்தா தான் ரொம்ப நல்லது. அதுமாதிரி இன்சூரன்ஸ் பேப்பர் அது இது எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கணும், இல்லைன்னா பிரச்சனை. அதேமாரி உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் வரலாம்ங்கிறதுனால எல்லாரையும் அனுசரித்து போங்க. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை இக்கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் பொறுமையாக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்னைக்கு நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க சொல்லுங்கள்? பரவாயில்லையா? கொஞ்சம் குழப்பம் இருந்தது, பரவாயில்ல, சமாளிச்சிங்க. அதேமாதிரி தாங்க இன்றைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் தான் பரவாயில்ல. ஆனால் கூடவே யார் இருக்காங்க? முக்கியமான ஆள், ஆயுள் காரகன், நீதிமான் உட்காந்துருக்கார் சனீஸ்வர பகவான். அப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி வாழ்க்கை தினோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில், உத்தியோகத்தில், நண்பர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பேசுகிற போதெல்லாம் கவனமாக இருக்கணும். அனாவசியமாக எதையாவது பேசிட்டு அப்புறம் வம்பு வழக்குன்னு வந்து சேரும். கரெக்டாக கவனமாக இருக்கணும். அதேமாரி உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 வாயில் போட்டு ஸ்டார்ட் போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு ரொம்ப சும்மா அதிர்றதில்லன்னு இருந்தீங்கள்ல, இன்றைக்கி அடி தூள் கிளப்ப போகிறீங்க. என்ன பகைவன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட இருக்கார். சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருந்தால் கூட உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் இருக்குது. இருந்தாலும் சில பிரச்சனைகளை சமாளிக்க போராட்டம் தான் நீங்கள் மேற்கொள்கிறீங்க. ஆனாலும் இன்றைக்கி அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரித்தாலும் இன்முகத்துடன் செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் அடைவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். தொழில் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா யாருக்காவது கொடுத்துருங்க. உங்கள் வீட்லேயோ இல்லை பக்கத்துலேயோ யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க. இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு கொஞ்சம் டென்ஷனில் தாங்க இருந்தீங்க, எனக்கே தெரியுது. உங்களை பார்க்கும்போதே புரியுது. ஏன்னா கொஞ்சம் ஒரு சமாளிச்சிருந்தீங்க, அவ்வளோதான். அதாவது இந்த மனசில் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குது, ஆனால் உள்ளத்தில் அழுகை இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒன்று. சரி, இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக ஒரு கை கொடுக்கும்.
பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதி அற்புதமான உடல் தெளிவும் உள்ள தெளிவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முக்கியமான சில வேலைகள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வார்கள். எதிர்பாராத ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. ஒரு படி ஒரு பிடி, அது உங்கள் சாப்பாட்டு அரிசி எது இருந்தாலும் பரவாயில்ல, சரியா? அதை கையில் வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, இல்லைன்னா அவங்க இஷ்ட தெய்வம் அவங்க மத சம்பிரதாயப்படி அதை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்பு கழிச்சாவிட்டு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமான ஒரு தகவல் கண்டிப்பாக வந்து கதவை தட்டும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருக்கார். அர்த்தாஷ்டம சனியோட வக்ரகதியில் இருக்கார். அது வேறு விஷயம். இருந்தாலும் சந்திர பகவான் அங்கேயே தான் இருக்கார் இன்றைக்கும். ஆனால் கொஞ்சம் பரவாயில்லை, ஏன்னா நட்சத்திரம் மாறிடுறதுனால இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனாலும் இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருமானம் ஈட்டுவார்கள். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் அதிகரிக்கலாம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன்னாலே தாழம்பு குங்குமம். தாழம்பு குங்குமம் கிடைச்சதுன்னா எடுத்துன்னு போயிடுங்க. கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் 1. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தலம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து இன்றைக்கும் இருக்கார். அதனால் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அதி அற்புதமாக செய்து முடித்து மேல் அதிகாரியிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு, அதிரடியான முன்னேற்றம் காண்பதற்கு அதிரடியான சில திட்டங்களை வகுத்தி அதிரடியான லாபம் பார்ப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பலை கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கி உத்தியோகத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் சில உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். தொழில் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். புதிய கூட்டாளிகள் வந்து சேருவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக குதூகலமாக நடைபெறுவார்கள். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அதி அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சரபேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி
தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீன ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருந்தீங்க. நான் சொன்னேன்னு சொல்லி இந்த மீனராசி நேர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா நான் சொன்னேன்னு சொல்லி நேற்றுக்கு ரொம்ப ஒவ்வொரு விஷயத்துலையும் கேர் எடுத்துக்கிட்டீங்க. அதனாலே ரொம்ப அற்புதமாக சமாளிச்சிங்க. அதேமாதிரி தான் இன்றைக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி உங்களுக்கு நட்சத்திர சாரம் மாறுறதுனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. ஆனாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். கலைத்துறை நண்பர்கள் தேவையில்லாமல் மற்றொரு விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் என்றாலும் எதிர்பார்த்திருந்த வங்கி கடனுதவி தள்ளி போகலாம். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் நிறைவேறும், சில காரியங்கள் தடை தாமதங்களை சந்திக்கலாம். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.